வாழ்க வளத்துடன். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு சீத்தலை சாத்தனார். தமிழ் மொழியை ஒரு கல்வியாக கற்றவர்களுக்கும் தமிழ் இலக்கிய படைப்புகளை விருப்பத்துடன் கேட்பவர்களுக்கும் தலைப்பில் கூறப்பட்ட நபரை பற்றி நன்கு தெரியும். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் என கேட்டால் இளங்கோவடிகள் என்று சிறு குழந்தை கூட பதில் கூறிவிடும். இளங்கோவடிகள் சேர அரசனான செங்குட்டுவனின் தம்பி. இவர் தனக்கு வழங்கப்பட்ட இளவரசர் பட்டத்தை துறந்து சமண சமயத்தை தழுவி துறவு பூண்டவர். இந்த இளங்கோவடிகளின் நெருங்கிய நண்பர்தான் தலைப்பில் கூறப்பட்ட சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனார் பௌத்த சமய சார்பு உடையவர். இவர் ஒரு கடைச்சங்க புலவர் என்று வரலாறு கூறுகிறது. சீத்தலை சாத்தனாரின் தூண்டுதல் காரணமாகத்தான் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்கின்ற அற்புத காப்பியத்தை அல்லது தொடர்நிலை செய்யுளை படைத்தார் என்று கல்வெட்டு கூறுகிறது. சீத்தலை சாத்தனார் படைத்த காப்பியம் அல்லது தொடர்நிலை செய்யுளின் பெயர் மணிமேகலை துறவு. இந்த பெயர் தற்போது மணிமேகலை என்றே அழைக்கப்படுகிறது. கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்தவள்தான் மணிமேகலை. பசித்திருப்போருக்கு உணவளித்தலே தலையாய அறம் என்ற கருத்தை மையப்படுத்தியும் மாதவி மகளான மணிமேகலையை முக்கிய கதாபாத்திரமாக வைத்தும் படைக்கப்பட்ட காப்பியம்தான் மணிமேகலை என்ற தொடர்நிலை செய்யுள் அல்லது காப்பியம். இளங்கோவடிகள் சமண சமய சார்பு உடையவர். சீத்தலை சாத்தனார் பௌத்த சமய சார்பு உடையவர். இருவரும் இத்தகைய சார்புத்தன்மையில் இருந்தாலும் தாங்கள் இயற்றிய காப்பியங்களில் தங்கள் சமய சார்பை வெளிப்படுத்தாமல் காப்பியங்களை படைத்திருக்கிறார்கள் என்பது சிறப்புக்குரிய விடயம். இளங்கோவடிகளும் சீத்தலை சாத்தனாரும் தமிழர்களின் வாழ்வியல் நெறிமுறைகளை நன்கு உள்வாங்கிக் கொண்டு அதன் அடிப்படையில் வரலாற்று பின்னணியுடன் காப்பியங்களை படைத்திருக்கின்றார்கள். சீத்தலை என்பது திருச்சிக்கு அருகாமையில் உள்ள ஒரு ஊரின் பெயர் என்றும் இந்த ஊரில் பிறந்த காரணத்தினால் சீத்தலை சாத்தனார் என்று அழைக்கப்பட்டார் என்பது ஒரு சாராரின் கருத்து. இவ்வாறு சீத்தலையில் பிறந்து மதுரை சென்று கூல வாணிபம் செய்தவர் என்று கூறப்படுகிறது. கூலம் என்றால் நெல், வரகு, சாமை, தினை முதலிய 18 வகை தானியங்களாகும். எனவே இவர் மதுரையில் தானிய வியாபாரம் செய்தவர் என்று உறுதியாகின்றது. சிலப்பதிகாரத்தை ஓரளவிற்கு படித்தவன் என்கின்ற முறையில் ஒரே ஒரு கருத்தை மட்டும் முன்வைக்க விரும்புகிறேன். மணிமேகலை காப்பியத்தின் ஆசிரியரான சீத்தலை சாத்தனார் சேரன் செங்குட்டுவனின் நெருங்கிய நண்பர் என்று அறியப்படுகிறது. தற்போதைய மலையாள தேசம்தான் அன்றைய சேர நாடு. எனவே சீத்தலை சாத்தனார் திருச்சிக்கு அருகாமையில் உள்ள சீத்தலையில் பிறந்து மதுரையில் கூல வாணிகம் செய்தவர் என்ற செய்தி சற்று ஆய்வுக்குரியது. இவர் மதுரையில் கூல வாணிபம் செய்திருக்கலாம். ஆனால் அவர் பிறந்த ஊர் திருச்சிக்கு அருகாமையில் உள்ள சீத்தலை என்ற ஊர் என்பதில் ஐயம் இருக்கின்றது. வரலாற்று சான்றுகளுடன் கல்வெட்டு ஆதாரங்களுடன் செய்தி ஏதும் கிடைத்தால் பின்னர் இறுதி முடிவினை கூறுகின்றேன். சாத்தன் என்ற சொல் நில வாணிபம் செய்பவரை குறிக்கின்ற ஒரு பொதுச் சொல். எனவே இவர் மதுரையில் தானிய வியாபாரம் செய்தவர் என்பதால் கூல வாணிபன் சீத்தலை சாத்தனார் என்று அழைக்கப்பட்டார். மதுரை கூல வாணிபன் என்ற பெரிய அடைமொழி தேவையா என்ற ஐயம் வருகிறது. ஆம், தேவைதான். ஏனென்றால் சீத்தலை சாத்தனார் என்ற பெயரில் பல சங்க புலவர்கள் ஏற்கனவே இருந்தார்கள். அவர்களிடம் இருந்து இவரை வேறுபடுத்தி காட்டுவதற்காக மதுரை கூல வாணிபன் சீத்தலை சாத்தனார் என்று பெயரிட்டு அழைக்கப்பட வேண்டிய அவசியம் உண்டானது. மணிமேகலை என்ற ஒப்பற்ற காப்பியத்தின் ஆசிரியரான சீத்தலை சாத்தனாரின் பெயரில் வரும் சீத்தலை என்ற சொல்லிற்கு தவறான பொருந்தாத விளக்கங்களை பலர் கூறி வருகிறார்கள். இதில் உண்மை சிறிதும் இல்லை. அதாவது இவர் கல்வி கற்கும் பருவத்தில் தனக்கு உண்டாகின்ற பிழைகளை தானே கடிந்து கொண்டு ஒரு கூர்மையான ஆயுதத்தால் தன் தலையை தானே குத்தி கொள்வார் என்றும் இவ்வாறு செய்தபடியால் இவருடைய தலையில் காயங்கள் உண்டாகி சீல் பிடித்த தலையாக மாறிப்போனது என்று கூறி
இதன் காரணமாக இவர் சீழ்தலை சாத்தனார் என்று அழைக்கப்பட்டு பின்னாளில் சீத்தலை சாத்தனார் என்று மருவியதாக கதை கூறுகிறார்கள். இது முற்றிலும் பிழையான கருத்து. மதுரை கூல வாணிபன் சீத்தலை சாத்தனார் என்ற பெயர் இவருடைய இயற்பெயர் அல்ல, காரணப் பெயர் என்று தெளிவாக புரிகின்றது. சீத்தலை சாத்தனார் வாழ்ந்த காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சான்றுகளுடன் கூறுகிறார்கள். இத்தகைய ஒப்பற்ற மணிமேகலை காப்பியத்தை முதலில் பதிப்பித்தவர் திருமயிலை சண்முகம் பிள்ளை என்பவர். இவருக்கு பிறகு 1898ஆம் ஆண்டு உ.வே. சாமிநாதர் குறிப்புரையுடன் மணிமேகலை நூலை பதிப்பித்தார். மணிமேகலை காப்பியத்தில் மொத்தம் 30 காதைகள் இருக்கின்றன. மு. வேங்கடசாமி நாட்டார் என்பவர் முதல் 26 காதைகளுக்கு உரை எழுதியிருக்கின்றார். எஞ்சிய 4 காதைகளுக்கு ஔவை துரைசாமி பிள்ளை உரை எழுதியிருக்கின்றார். மணிமேகலை என்ற காப்பியம் அல்லது தொடர்நிலை செய்யுள் ஒரு சமுதாய எழுச்சி காப்பியம். ஏனென்றால் அன்றைய காலகட்டத்தில் பெண் எனப்படுபவள் வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடக்க வேண்டும், அடுக்களையே கதி என்றிருக்க வேண்டும் என்பது எழுதப்படாத சட்டமாகவும் நடைமுறையாகவும் இருந்து வந்தது. மேலும் பெண்களுக்கு வீடு வேறு அல்லது முத்தி பெறும் தகுதி இல்லை என்கின்ற கருத்து வேரூன்றி இருந்த காலம். இந்த உண்மைக்கு புறம்பான பொய் கருத்தை உடைத்து பெண்ணிற்கும் வீடு வேறு அல்லது முத்தி பெறும் தகுதி உள்ளது, இதில் பாலின வேறுபாட்டிற்கு இடம் ஏதுமில்லை என்பதை ஆணித்தரமாக எடுத்துரைத்த காப்பியம்தான் மணிமேகலை என்ற காப்பியம். எனவேதான் இதை சமூக எழுச்சி காப்பியம் என்று கூறினார்கள். பெண்களும் வீடு வேறு முத்தி பெறலாம் என்று இன்று நாம் கூறுவது மிக மிக எளிது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இந்த மாதிரியான கருத்தை முன்வைக்க அசாத்திய துணிச்சல் தேவைப்பட்டது என்று புரிந்து கொள்ளுங்கள். சிலப்பதிகாரம் சமண சமய சார்புடையது என்றும் மணிமேகலை பௌத்த சமய சார்புடையது என்றும் கூறி வருகின்ற விஷமிகளிடமிருந்து சற்றே விலகி இருங்கள். இந்த இரு காப்பியங்களின் மூலத்தை முழுமையாக படியுங்கள். தமிழ் மொழியின் தனித்தன்மையான சுவையை சுவைத்து மகிழுங்கள் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்.